ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கோதுமை பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை பணியாரம் பண்ணுறதுக்கு 2 வாழைப்பழம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஷ் இருந்தால் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், வெல்லம் கரைச்சிக்கலாம். 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாகு பதெல்லாம் வேண்டாம், இது கரையிற அளவுக்கு இருக்கட்டும். கொஞ்சம் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். வாழைப்பழம், இப்போ ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் 1/4 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அரிசி மாவு 1/4 கப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கரைச்சி வச்சோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு வெல்லம் ஊற்றி. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ சோடா மாவு 1/4 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ரெடியாக இருக்குது, நம்ம பணியாரம் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றலாம். ஒரு கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின உடனே திருப்பக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மேலே எழும்பி வரும், அப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் வெந்து வருது. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வந்துடுச்சு. கலர் பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.